ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சீரியல் பேச்சு சேனல். இன்றைக்கான எபிசோடில் என்னாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கான எபிசோடில் வந்துட்டு நேத்தே வந்து சத்யாவை வந்து கண்டுபிடிச்சி முத்து வந்துட்டு காப்பாற்றுறாரு இல்லையா? அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்துட்டு மீனா அவங்க தங்கச்சி அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க. சத்யா எங்கே போனாலும் தெரிலையே, என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்னு அவங்க அம்மா புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு மீனா வந்துட்டு தைரியம் குடுக்குறாங்க. "அவரு போயிருக்கார்லம்மா, அவர் கண்டிப்பா கூப்ட்டுட்டு வருவாரு, பயப்படாத" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. உடனே மீனா பதறடிச்சு, என்னங்க எப்படி இருக்கான் சத்யா? கண்டுபிடிச்சிட்டீங்களா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "பயப்படாத, எல்லாமே நான் இது பண்ணிட்டேன். சத்யாவ காப்பாத்தி கூப்ட்டுட்டு வந்துட்டேன்" அப்படின்னோனே, சத்யா கிட்ட குடுக்குறாங்க ஃபோனு. "நான் வந்துட்டேன்க்கா" அப்படின்னு சொன்னோனே, "சரி ஓகே, நீ உனக்கு நேரமாகுது, பரீட்சைக்கு போ" அப்படின்ற மாரி இது பண்றாங்க. அதுக்கப்புறம் முத்து கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. அவருக்கு எக்ஸாம் எழுத கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ரோகிணி வந்துட்டு வேலைக்கு போயிட்டு அப்படியே வராங்க. அப்போ அவங்க மாமியார் விஜயா, அண்ணாமலை, அப்புறம் ஸ்ருதி, இவரு ரவி, அப்புறம் முத்து எல்லாரும் உட்காந்துட்ருக்குறாங்க. அப்போ நேரா ரோகிணி வந்துட்டு, அவங்க சம்பாதிச்ச காச வந்துட்டு அப்படியே கவர்ல போட்டு அப்படியே அவங்க அத்தைக்கிட்ட குடுக்குறாங்க, விஜயா கிட்ட. அதுக்கு உடனே வந்துட்டு அவங்க, "என்னது இது?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லைங்க ஆன்ட்டி, இன்னைக்கு ஒரு ஆர்டர் இருந்துச்சு மேக்கப்பு. அத போய் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு 20,000 குடுத்தாங்க. அது உங்ககிட்ட குடுக்கலாம்" அப்படின்னு. "அது ஏன் என்கிட்ட குடுக்குற? நான் என்ன பணப்பேயா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்துட்டு, "இல்லங்க ஆன்ட்டி, நீங்க எனக்கு பணப்பேய்லாம் கிடையாது. ஆனாலுமே நான் உங்ககிட்ட குடுக்கணும் அப்படின்ற இதுல தான்" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. உடனே வந்துட்டு இவரு அண்ணாமலை சொல்றாரு, "நீ உனக்கு பணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா, நீ ஏன் வாங்கிக்கிற? திரும்ப அந்த பொண்ணுகிட்டயே அந்த பொண்ணு மரியாதைக்கு எடுத்துன்னு வந்து குடுக்குது. நீ திரும்ப குடுக்கலாம் இல்லையா?" அப்படின்னு சொன்னோனே, அதுக்கு உடனே விஜயா வந்துட்டு, இப்போ ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க? ஃபைன் போடுவாங்க. அந்த மாரி இவ சொன்ன பொய்யுக்கு இது ஒரு ஃபைனா இருக்கட்டும். இனிமேட்டு நீ சம்பாதிச்சு எடுத்துட்டு வர காசு எல்லாமே கொண்டு வந்து என்கிட்ட தான் குடுக்கணும். புரியுதா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே வந்துட்டு ஸ்ருதி என்ன சொல்றாங்க, இந்த மாரி "நீங்க என்ன என்னப்பா இது இப்படி பண்றாரு?" அப்படின்னு முத்தும் கேட்கும்போது, நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ரோகிணிக்கு. அவங்க அப்படியே வந்து பல்டி அடிச்சு, அத்தைக்கு தான், அவங்க மாமியாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதே வேஸ்ட்டுன்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மீனா வந்துட்டு வராங்க வீட்டுக்குள்ள. அவங்க அம்மா வீட்லருந்து. அப்போ வந்துட்டு எல்லாரும் சாக்லேட் குடுக்குறாங்க. இந்த மாரி, "என் தம்பி பரீட்சை எழுதிட்டான். இது எழுதிட்டான். இதான் அவனுடைய கடைசி பரீட்சை. இது முடிச்சு நல்லா ரிசல்ட் வந்துச்சுன்னா, அவன் டிகிரி வாங்கிடுவான். என் அப்பாவுடைய பெரிய கனவு. என் தம்பி டிகிரி வாங்கணும்." அதனால சாக்லேட் வந்துட்டு குடுக்குறாங்க எல்லாருக்கும். அப்போ அண்ணாமலை வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். இந்த மாரி உங்க அப்பாவுடைய ஆசை நிறைவேறுது. உன் தம்பி டிகிரி வாங்க போறான் அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. எல்லாரும் சாக்லேட்ஸ் வாங்கிக்கிறாங்க. ரோகிணியும் வாங்கிக்கிறாங்க. அப்போ உங்க ஹஸ்பண்டுக்கும் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லும்போது, விஜய், "ஏன் நீ குடுக்க மாட்டியா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "ஏன் பார்லர் அம்மா கிட்ட இருந்து இவரு வாங்க மாட்டாரா மனோஜ்?" அப்படின்னு முத்து கேட்குறாரு. அதுக்கப்புறம் விஜயாக்கும் சாக்லேட் குடுக்குறாங்க மீனா. அதுக்கு வந்துட்டு, "ஆமா, பெரிய ஐபிஎஸ், ஐஏஎஸ் படிச்சுட்டான். இதுக்கு சாக்லேட் தான் குறைச்சல்" அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. அதுக்கு மீனா வந்துட்டு, "எங்கள மாரி வந்துட்டு ஏழைங்களுக்கு வந்துட்டு படிப்பு தாங்க ஒரு பெரிய இதுவு. காசு ஒண்ணும் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. படிப்பு தான் எங்களுக்கு முக்கியம்" அப்படின்னு சொன்னோனே, அண்ணாமலை சொல்றாரு, "கரெக்ட்டா சொல்றம்மா. காசு, பணம் இன்னைக்கு வரும், போகும். ஆனா படிப்பு தான் எப்பவுமே இருக்கும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, மீனா வந்துட்டு பால் எடுத்துட்டு வராங்க. முத்து கிட்ட அப்படியே பேசுறாங்க. ஸோ கட்டில்ல உட்காந்துட்டு. அப்போ வந்துட்டு, "சீதாக்கு எப்படி வந்து அந்த லொக்கேஷன் கிடச்சிது?" அப்படின்னு கேட்டதுக்கு, "எனக்கு தெரிலங்க, அது எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு." "கேளு சீதா கிட்ட எப்படி கிடச்சிதுன்னு. யார் குடுத்தாங்கன்னு கேட்டா, அவங்க கிட்ட போய் நன்றி சொல்லலாம்." அப்படின்ற மாரி முத்து சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சரிங்க, அத்தை வந்துட்டு கையில ரூ. 20,000 வச்சுன்னு இருந்தாங்க இல்லையா? அது யாரு, எதுக்குங்க ரோகிணி அவங்களுக்கு தந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, ரோகிணியுடைய அந்த இதுவே, அவங்களுடைய பிளானே என்னன்னா, அம்மா வந்துட்டு இப்போ அவங்க கிட்ட பகைச்சிட்டு இருக்கிறாங்க. சரி, காசு குடுத்து அம்மாவ கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்ருக்கு. ஆனா அது நெனைக்கிற எதுவுமே ஒர்க் அவுட் ஆவாது.
அம்மாகிட்ட வந்து பொய் சொல்லி இதுவானதுனால அவங்க செம்ம காண்டுல இருக்காங்க. அவங்க கடைசி வரைக்கும் வந்துட்டு மன்னிக்க மாட்டாங்க. இவ காசு மட்டும் தான் வாங்கிப்பாங்களே தவிர, அவள மன்னிக்க மாட்டாங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சீதாவும் அவங்க அம்மாவும் வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அருண் வீட்டுக்கு வராங்க. அப்போ இவங்க வந்துட்டு அருணுடைய அம்மா "வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்புறம் உட்காந்துட்டதுக்கப்புறம் "அருண் இல்லைங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "பக்கத்தில கடைக்கு போயிருக்காரு, வருவான்" அப்படின்னோனே, அவர் உடனே வராரு. வாங்க ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டுட்டு, இல்லைங்க நீங்க ஹெல்ப் பண்ணீங்கல்லையா, என் தம்பி வந்துட்டு காணாம போயிருந்தான். நீங்க தான் லொக்கேஷன் குடுத்து ஹெல்ப் பண்ணீங்க. அதனால வந்துட்டு தேங்க்ஸ் நேர்ல பார்த்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்க அம்மாவும் சரி, சீதாவும். அதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.